குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பித சுத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத்த நமஸ்தே. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நொடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்த குகன்வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 15/3/2026 ஞாயிற்றுக்கிழமை, பங்குனி மாதம் 1ஆம் நாள், ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு. நல்ல நேரம் காலை 6 முதல் 7 மணி வரை, மாலை 3:30 முதல் 4:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மதியம் 1:30 முதல் 2:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. குளிகை பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 6:22க்கு. கரணன் 10:30 முதல் 12 மணி வரை. திதி இன்று காலை 8:23 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:59 வரை உத்திராடம், பின்பு திருவோணம். நாமயோகம் இன்று காலை 9:36 வரை பரிக்கம், பின்பு சிவம். கரணம் இன்று காலை 8:23 வரை பாலவம், பின்பு இரவு 8:39 வரை கௌலவம், பின்பு தைத்துலம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:21 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:59 வரை மிருகசிரிஷம், பின்பு திருவாதிரை. நேத்திரம் இன்று அதிகாலை 3:59 வரை ஒரு கண், பின்பு குருட்டு. ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி மிதுன ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு, ஸ்ரீ பெருமாளை வழிபட சகல சௌபாகியங்கள் கிடைக்கும். விரதாதி விசேஷங்கள், திருவோண விரதம் மற்றும் ஏகாதசி திதி. நட்சத்திரமும் சரி திதியும் சரி இரண்டுமே ஸ்ரீமன் நாராயணருக்கு மிக மிக உகந்தது. அதோடு சுப முகூர்த்த தினமும் அமைகிறது. ஆக 12 ராசிக்காரர்களும் இந்த நாள் வீட்டில் ஸ்ரீ விஷ்ணு சகசர நாமத்தையும் புருஷ சூக்தம், ஸ்ரீ லக்ஷ்மிக்குண்டான சூக்தத்தையும் அஷ்டோத்திர சத நாமாவளி பாராயணம் செய்வது நல்லது. ஓம் நமோ நாராயணா என்ற நாமத்தை உச்சரிப்பதால் அனுகூலம் ஏற்படும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? கிணறு வெட்டுவதற்கு ஏற்ற நாள், விதை விதைப்பதற்கு உகந்த நாள், வழக்குகளை ஆரம்பிக்க நல்ல நாள், புதிய ஆடைகளை அணிவதற்கு சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 8:07 முதல் 9:48 வரை மேஷ லக்னம். 9:49 முதல் 11:42 வரை ரிஷப லக்னம். காலை 11:43 முதல் 1:47 வரை மிதுன லக்னம். மதியம் 1:48 முதல் 3:59 வரை கடக லக்னம். மாலை 4 மணி முதல் 6:05 வரை சிம்ம லக்னம். 6:06 முதல் இரவு 8:05 வரை கன்னி லக்னம். 8:06 முதல் 10:04 வரை துலாம் லக்னம்.
இரவு 10:05 முதல் காலை 12:10 வரை விருச்சக லக்னம், 12:11 முதல் 2:22 வரை தனுசு லக்னம், 2:23 முதல் 4:28 வரை மகர லக்னம், காலை 4:29 முதல் 6:21 வரை கும்ப லக்னம், 6:24 முதல் காலை 8:06 வரை மீன லக்னம். ஞாயிற்றுக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சூரிய பகவான். ஆதித்ய தேவனுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். சிலமாய் வாழ சீரருள் புரியும் ஞாலம் புகழும் ஞாயிறே போற்றி, சூர்யா போற்றி, சுந்தரா போற்றி, வீரியா போற்றி, வினைகள் முழுதும் களைவாய் சிவசூரியனே போற்றி போற்றி என்று வழிபடுங்கள். அரசாங்க உத்தியோகம், கண் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும், வேலைகள் கிடைக்கும், அரசினுடைய ஆதரவு உண்டாக்கும், அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு நிலையை கட்டி காப்பீர்கள், கோட்டையை ஆளக்கூடிய பாக்கியம் உண்டு. ஆக சூரிய பகவான் ஒருவருக்கு நல்ல நிலையில் இருக்கும் பட்சத்தில் அவர் பட்டம், பதவி, உயர்ந்த அந்தஸ்து, கௌரவம், நல்ல புகழ், பெருமை, கீர்த்தி உண்டாகும். ஸ்ரீ சூரிய பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை 27 முறை சொல்ல வேண்டும். ஓம் அச்வத் வஜாய வித்மகே பாச ஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத் என்று வழிபடுங்கள். வீட்டில் ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகங்கள் கேட்பது நல்லது. 12 ராசிக்காரர்களும் அவரவர்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. ஞாயிற்றுக்கிழமை இந்த நாள் ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சூரிய பகவான். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். ஞாயிற்றுக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. காலை 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. மதியம் 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும். முக்கியமான செய்தி, நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள். ஞாயிற்றுக்கிழமை பங்குனி மாதம் 1ஆம் நாள், தமிழ் மாத பிறப்புங்க. உங்களுடைய ராசிக்கு இந்த நாள் கோச்சாரத்தின்படி பலன்கள் எப்படி இருக்கும்? இந்த மாத பிறப்பு உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்குமா? முதல் நாளிலிருந்தே உங்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். கோச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு விரயத்துல சூரிய பகவான் பிரவேசிக்கிறாருங்க. பங்குனி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாக வருது. அது மட்டும் இல்ல, சூரிய பகவான் விரயஸ்தானமான 12வது வீடான மீனத்துல சஞ்சாரம் செய்யறாரு. அவரோட சுக்கிர பகவானும் ஸ்ரீ சனீஸ்வர பகவானும் ஸ்ரீ சூரிய பகவானும் சஞ்சாரம் செய்யறாங்க. மற்றபடி பார்க்கும்பொழுது சந்திர பகவான் 4ஆம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கார், தொழில் ஜீவனஸ்தானத்துல. மறைமுகமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து திறமைகளும் வெளிப்படுங்க. ரொம்ப டேலண்டா இருப்பீங்க. உங்களுக்கே தெரியாது இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா, இல்ல அதுல நம்ம டெப்த் நாலேஜ் இருக்கா அப்படின்னு உங்களுக்கே தெரியாது. ஆனா வேலைகளை ரொம்ப திறமையா செய்யறதுக்கான வாய்ப்புகள் வரும். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் இருக்குங்க. கணவன் மனைவி ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுத்துட்டு போவீங்க. அன்பு அதிகரிக்கும், பாசம் கூடும். கொஞ்ச தூரம் வெளி இடங்களுக்கு போகணுன்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு போயிட்டு வருவீங்க.
இதிலேயே உங்கள் உறவுகளுக்குள்ள ஒரு நெருக்கம் ஏற்படும். விட்டு கொடுத்து போகக்கூடிய போக்கு உங்களுக்கு மன நிறைவை தருங்க. குழந்தைகளிடத்திலும் சரி, நல்ல அன்பா கனிவா உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. உங்களுடைய துணைவருக்கு தேவையான சில பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க. அதுவும் சர்ப்ரைஸா நடக்கும். நீங்க என்ன வாங்குறீங்க அப்படிங்கறது உங்களுடைய துணைவருக்கே தெரியாது. கணவனுக்காக மனைவி, மனைவிக்காக கணவனுமே சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு தயாரா இருப்பீங்க. மனதளவில் இருக்கக்கூடிய சங்கடங்கள்லாம் தீருங்க. இந்த தமிழ் மாத பிறப்பு மேஷராசி என்பர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கு. கவலை வேண்டாம். கடந்த மாதங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பெரிய அளவில் இருக்காதுங்க. அதாவது இந்த மாசி மாதத்துல நீங்கள் பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகும். மனசு நிம்மதி இருக்கும். புதியவர்களுடைய ஆதரவு இருக்கும். அறிமுகங்கள் உண்டாகும். எதிர்பார்க்கக்கூடிய எல்லா வேலைகளும் சீக்கிரமாக நடக்கும். சில நல்ல உதவிகளை எதிர்பார்க்கலாம். சாதகமான ஒரு நிலைப்பாடு இருக்கு. அது வேலை, வியாபாரம், உத்தியோகத்துல இருக்கிறவங்க, வெளி இடங்களுக்கு போய் வெகு தூரம் போய் பயணம் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலையில இருக்கிறவங்க, சுய தொழில் பண்றவங்க, பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டான டே. நீங்க விரும்பின மாதிரி எல்லாத்தையுமே ரொம்ப சிறப்பா பண்ணுவீங்க. நிறைய சப்போர்ட் கிடைக்கும். நண்பர்கள், நட்பு வட்டாரங்கள் உயரங்க. சொந்த பந்தங்களோட இணைஞ்சு செய்வீங்க. வியாபாரத்துல சில சூக்ஷமங்களை புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய தடைகள் மறையுங்க. தாமதங்கள் நீங்கும். உடல்நலம் நல்ல விதமா இருக்கும். ரொம்ப ஆரோக்கியம், ஹெல்த் வெல்த் நல்லா இருக்கும். வயதானவங்களுக்கு, மேஷராசி என்பவர்களுக்கு நல்ல ஆரோக்கியம் நிறைந்தவர்களாக இருப்பீங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் வயது முதிர்வு காரணமாக வந்தா கூட பெரிய அளவுல தொந்தரவு இருக்காது. உங்களுடைய தொழில் பத்தி தான் அதிகமா யோசனை இருக்கும். பிசினஸ் எப்படி கொண்டு போறது, இப்ப செய்யற வேலையை விட வேற ஏதாவது வேலை அடிஷ்னலா பார்க்கலாமா, இல்ல எக்ஸ்ட்ரா ஒர்க் அவுட் பண்ணலாமா, நேரத்தை அதிகப்படுத்தலாமா, வருமானம் சம்பாதிக்கணும், பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள்ல இருந்து வெளிவருவதற்கு நிறைய முயற்சிகள் நடக்குங்க. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில சுப நிகழ்ச்சி, சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகன்னு பார்க்கும் பொழுது நட்பா இருக்கிறவங்க சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்: அஸ்வினில பிறந்திருந்தீங்க அப்படின்னா ரொம்ப டேலண்டா, பிரில்லியண்டா இருப்பீங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். எக்ஸாம் நல்லபடியா எழுதி முடிப்பீங்க. அதுல நம்பிக்கையா இருங்க. நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். பரணியில பிறந்தவங்களுக்கு, நட்சத்திரக்காரர்களுக்கு புதியவர்களோட ஆதரவு ஏற்படுங்க. புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்குவீங்க. முக்கியஸ்தர்களோட பேச்சுவார்த்தை நடக்கும். கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க ரொம்ப சென்சிட்டிவானவங்க. சூக்ஷமம் தெரியாத விஷயங்களோ தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. ஒரு சில காரியத்தை புரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு செய்வீங்க. நல்லது நடக்குங்க. Have a nice day and wonderful day. Be happy. All the best. மேஷராசி அன்பர்களே. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இன்றைய நாள் பலன்கள் உங்களுடைய ராசிப்படி நன்மை தீமைகள் இரண்டும் கலந்ததாகத்தான் இருக்கும். இது அவர்களுடைய சுய ஜாதகத்தினுடைய அடிப்படையிலும் மாறலாம். ஆக இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமைக்கான ராசி பலன்களில் பார்க்கும் பொழுது, இன்று மருத்துவ சம்பந்தமான துறைகளில் மருத்துவர்களாக பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். அதே போல பயிற்சியில் இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கும் சரி, அல்லது இப்ப மருத்துவத்துறை சார்ந்த கல்வியை மேற்கொள்ளக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் சரி, நல்லதொரு உயர்வு உண்டாக்கக்கூடிய அமைப்பு, அந்த பாக்கியம் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாகவே அமைகிறது. வாழ்க்கை துணைவருடைய வழியில ஒத்துழைப்பான சூழல்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வது மிக அவசியம். உங்களுடைய குழப்பமான உணர்வுகள் காரணமாக உங்கள் துணையோடு கருத்து வேறுபாடுகள் கூட ஒரு சிலருக்கு காணப்படலாம். ஆக உங்கள் துணையோட நட்போடு நல்ல ஒரு அன்பை வெளிப்படுத்தி அவர்களுடைய மனம் எந்த விதத்திலும் சிரமப்படாமல் கசங்காமல் பார்த்து கொள்வது உங்கள் கையில் தான் இருக்கிறது. ரிஷபராசி அன்பர்களே, கருத்து வேறுபாடு ஏற்படாதபடி மிக கனிவாகவும் பக்குவமாக அவர்களோட அன்பை வெளிப்படுத்தி பேசும் பொழுது நல்ல புரிந்துணர்வு உங்கள் இருவருக்கிடையே காணப்படலாம். தனவரவை அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதிகமான வேலைகள் இருக்கும். உங்களுடைய வேலைகளை செய்யும் பொழுது நீங்கள் மிகவும் பொறுமை காக்க வேண்டியது அவசியம்.
காதலிக்கக்கூடியவர்கள் உங்களுடைய திருமண உறவை நிச்சயிக்கக்கூடிய விதமாக செயல்படுவீர்கள். எதிலும் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். எதிர்காலத்திற்கான துணையினுடனான செயல்பாடுகளை அவ்வப்போது கண்காணித்து வருவீர்கள். அவர்களுடைய செயலுக்கு முக்கியத்துவமும் நீங்கள் கொடுப்பீர்கள். எதிர்காலத்திற்காக சில முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டியதாக கூட இருக்கலாம். தனவரவை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். எதிர்காலம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். வாழ்க்கையினுடைய நிலையை பூரணமாக உணர்ந்தவர்களாக இருப்பீர்கள். நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு உண்டு. புதிதாக வேலை தொடர்பாக தேடி அலைபவர்களுக்கு நல்லதொரு பலன்கள் கிடைக்கலாம். குடும்ப உறுப்பினர்களின் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும். தொழில் சார்ந்த முக்கிய முடிவுகள் எடுப்பதாக இருந்தால் பிறருடைய ஆலோசனைகளை பெற்று செய்வது சிறப்பு. நீங்களாக தன்னிச்சையாக எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டாம். அதே போல உங்களுடைய சந்தை, தொழில், வியாபாரம் சம்பந்தமாக சூழலை உணர்ந்து கொள்ளுங்கள். முதலீடு செய்வது, கொள்முதல் செய்வது, இது போன்ற விஷயங்களிலும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். வியாபாரத்தில் புதுவிதமான லட்சியங்கள் பிறக்கும். கவலைகள் குறையக்கூடிய நாளாகவும் காணப்படுகிறது. வேலைகள் அதிகமாக இருப்பது போன்ற ஒரு உணர்வு ஏற்படலாம். பொறுமை காக்க வேண்டியது அவசியம். உங்களுடைய குழப்பமான உணர்வுகள் காரணமாக வெளியிடங்களில் சில வேளைகளில் தவறுகளும் ஏற்படலாம். எச்சரிக்கையாக இருங்கள். நண்பர்களிடத்தில் நல்லதொரு நட்பு முறையில் நடப்பது, பேசுவது மிக அவசியம். அஜாக்கிரதை மற்றும் கவனக்குறைவு காரணமாக இன்று பண இழப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் என்று பார்க்கும் பொழுது இன்று தலைவலி ஏற்படும். தியானம், யோகாசன பயிற்சிகள் மற்றும் நற்சிந்தனைகள் இது போன்ற விஷயங்கள் செய்யும் பொழுது நேர்மறை எண்ணங்களை அதிகமாக வளர்த்து கொள்வதாலும் தலைவலி நீங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கலாம். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் உள்ள நிலையை பூரணமாக உணர்வது என்பது சற்று கடினமாக இருந்தாலும் எப்பேற்பட்டாவது உயர்கல்விக்காக சில முயற்சிகளுக்காக நீங்கள் படிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். ஆகவே ரிஷபராசி மாணவ மாணவிகள் எல்லா விதமான சூழலையும் உணர்ந்து செயல்படுத்த வேண்டும். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். பொதுவாக சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அமோக பலன்களை ஏற்படுத்தும். உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் செய்தால் நல்ல பலன் உண்டு. புதிய வீடு, ஆடை, ஆபரணங்கள், மனை சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய உரை நல்ல பலனை தரும். அதேபோல் உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் சுக்கிர பகவானுடைய உரையில் அதற்கான சிகிச்சை மேற்கொண்டால் அந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் எல்லாம் விரைவில் குணமடையும். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். மிருகசிரீஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லட்சியங்கள் பிறக்கும். காலதாமதங்கள் நீங்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இன்று மந்தமான நாளாக இருக்கும். கையாள்வதற்கு கூட கடினமாக கூட காணப்படலாம். கட்டுப்பாடற்ற ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். வித்தியாசமான சில சிந்தனைகள் மூலம் மனதில் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கலாம். கடன் சம்பந்தமான ஆலோசனைகள் கிடைக்கப் பெறுவீர்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம் நடந்து கொண்டிருக்கிறது. எதிலும் கவனமாகவே இருக்க வேண்டும். மிருகசிரீஷம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த அளவிற்கு பாதிப்புகள் இருக்காது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் சமாளிக்க வேண்டிய சூழ்நிலைகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உறுதியோடு அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் செல்வதற்குண்டான விஷயங்களில் ஈடுபட வேண்டும். ஒரு காரியம் நினைக்கும் பொழுதே அதில் இருக்கக்கூடிய சாதக பாதக நிலைமைகளை உணர்ந்து வாக்கு கொடுத்தல் அவசியம். சரியான நேரத்தில் வேலைகளை முடிக்க முடியாமல் போகலாம். தாமதங்கள் காணப்படலாம். இதனால் வேலைகள் நிலுவையில் இருக்கும். பழைய வேலைகளை செய்வதா, புதிதாக வரக்கூடிய வேலைகளை செய்வதா என்கிற புரிதல் கூட உங்களுக்கு இருக்காது. சில நேரங்களில் வேலைகள் கடினமாக இருப்பது போன்ற ஒரு உணர்வு ஏற்படலாம். கூடுமான வரையில் மிதுனராசி அன்பர்கள் வேலைகளில் நிர்வாகத்தில் இருக்கிறவங்களோட சாதகமாக செல்வதுதான் உங்களுக்கு நல்லது. கூடுமான வரையில் நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் வந்து சேரலாம். மற்றவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். உங்கள் துணையினுடனான செயல்பாடுகள் சில நேரங்கள் செலவழிப்பது போன்ற ஒரு நல்லதொரு உறவை ஏற்படுத்தும். இருவருமே ஒன்றாக பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது அவசியம். குடும்பத்திற்காக மனம் விட்டு பேசுவது, அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய நபர்களினுடைய தன்மைகளை உணர்ந்து கொள்வதற்கு முயற்சியும் செய்வீர்கள். மற்றவர்களுடைய தேவைகளை மிக சீக்கிரமாக பூர்த்தி செய்து விடுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே நல்லதொரு நெருக்கம் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். வேலை நிமித்தமாக பயணங்கள் கைகூடும். தன்னம்பிக்கை வேண்டிய நாளும் கூட. மிதுனராசி அன்பர்களுக்கு பணத்தினுடைய தன்மைகளுக்கு தகுந்தாற் போல் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். பணத்தை கையாளக்கூடிய நேரங்களில் அஜாக்கிரதையாக மற்றும் கவனக்குறைவாக இருந்தால் இன்று பண இழப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. திருமணமானவர்கள்
உங்கள் துணையோடு இணைந்து நல்ல நேரத்தை செலவழிப்பதன் மூலம் நல்லதொரு உறவு வளரும். இருவரும் ஒன்றாக பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது சிறப்பு. மாணவ மாணவிகளுக்கு கல்வி ரீதியாக சில குழப்பங்கள் இருக்கும். தெளிவான முடிவுகள் எதுவுமே எடுக்க முடியாது. ஆசிரியர்களாகட்டும் அல்லது பெற்றோர்களிடத்திலும் நடந்த விஷயங்களை சொன்னாலும் அதனால் எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்காது. நீங்கள் தான் தன்னிச்சையாக சில முடிவுகள் எடுக்க வேண்டும். படிக்கக்கூடிய விஷயங்கள்ல எந்த துறையை தேர்ந்தெடுக்கலாம் என்பது உங்கள் கையில் தான் இருக்கிறது. அதை சார்ந்த முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். பெற்றோர்களுடைய வார்த்தைகளுக்கும் கட்டுப்பட்டு அவர்களுக்கு தகுந்த மதிப்பளிப்பது, மரியாதை கொடுப்பது மிக மிக அவசியம். தலைவலி ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. பதட்டத்தை தவிர்த்து தியானம் மேற்கொண்டு அமைதியாக இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். உங்களுக்கு எந்த ஒரு துறையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, ஆர்வம் இருக்கோ, அந்த விஷயத்தில் மட்டும்தான் நீங்கள் அதை தன்னிச்சையாக முடிவெடுக்கலாம். பெரியவர்கள் பெற்றோர்களுக்கு தகுந்த மதிப்பளித்து நடப்பது இந்த நாள் அவசியம். மனக்குறைகள், மன கஷ்டங்கள், மனதில் பட்ட விஷயங்களை வெளிப்படையாக பெற்றவர்களிடத்தில் நீங்கள் மனம் விட்டு பேசுவது நன்மைகளை உண்டு பண்ணி தரும். இந்த நாளுக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்ல யோகங்களை தரும். அதாவது உங்களுடைய புதிய நிகழ்ச்சிகளை, புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கு, கல்வி, தொழில், மனை வாங்க, வீடு கட்ட, உத்தியோகம் செல்வதற்கு கூட புதன் ஓரையை தேர்ந்தெடுக்கலாம். அதேபோல் உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் தொடங்கினால் அல்லது செய்தால் அந்த காரியமானது நல்லபடியாக நடக்கும். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள்: மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் நீங்கும், தெளிவு உண்டாகும், மன அமைதி ஒரு நிலைக்கு கட்டுப்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் உண்டாக்கும். நிதி நாள் வரையில் எதிர்பார்த்திருந்த விஷயங்கள் கைகூடி வரலாம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கவனமாகவும் பாதுகாப்பாக இருப்பது போன்ற உணர்வை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். சுபகோடி பலன்களை பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. கடகராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். இன்று நீங்கள் தொடங்கக்கூடிய எல்லா காரியங்களும் திருப்திகரமாகவும், குடும்பத்தில் மனதில் ஒற்றுமையும் சந்தோஷமும் மேன்மையாக இருக்கட்டும் என எண்ணி மனதார இறைவனை பிரார்த்திக்கிறோம். இந்த நாளில் தாய் வழி உறவுகள் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவை கொடுக்கிறதோடு உங்களுடைய தாயினுடைய அரவணைப்பு, அன்பு, மகிழ்ச்சி உண்டு பண்ணுங்க. நல்லதொரு மேன்மைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பெற்ற பிள்ளைகளால் உங்கள் தாய் பெருமைப்படக்கூடிய வகையில் நடந்து கொள்வீர்கள். உற்றார் உறவினர்கள் சமூகத்தில் உங்கள் மீதான நன்மதிப்பு அதிகரிக்கக்கூடும். மனதில் தொழில் நிமித்தமான சிந்தனைகள் அதிகரிக்கலாம். தொழிலை, வியாபாரத்தை வளர்ச்சி அடைவதற்கு அதிகமான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். தொழில் சார்ந்த விஷயங்கள் எனும்பொழுது சகல நிலைகளிலும் உங்களுக்கு உயர்வுகள் ஏற்படக்கூடிய வகையிலையும் தகுந்த நண்பர்கள், ஒரு சில முக்கிய நபர்களுடைய ஆதரவு கிடைக்குங்க. வருமானத்தை பொறுத்தவட்டில் ஏறுமுகமாக இருக்கும். கைக்கு தகுந்த நேரத்திற்கு பணம் வந்து சேரலாம். அரசு அதிகாரிகளுடைய உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். ஞாயிற்றுக்கிழமை தினம் சூரிய வழிபாடு செய்தால் அரசு தொடர்பான வேலைகள் நடப்பதோடு ஒரு சிலருக்கு வேலை விஷயமாக தேடி அலைந்து கொண்டிருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு வேலை உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. வேலையினுடைய முழு பலனை நீங்கள் பெறப்போகிறீர்கள். ஆக ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் சூரிய வழிபாடு யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களுக்கு அரசாங்கம் சம்பந்தமான நல்ல ஆதரவும் ஒத்துழைப்பும் அதிகமாகவே கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்பத்தில் கணவன் மனைவி இருவருக்கிடையே மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும். மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க. சிந்தனைகளில் தெளிவு பிறக்கும். எதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற புரிதல் குணம் உருவாக்குங்க. தகுந்த ஆசிரியர்களுடைய நல்ல கருத்துக்கள் உங்களுக்கு மன மகிழ்ச்சி உண்டு பண்ணும். யோக பயிற்சிகள், தியானங்கள் ஈடுபட்டால் மறந்து போன சில விஷயங்கள் மீண்டும் நினைவுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. படிப்பதற்கு முன்னர் 5 நிமிடமாவது நீங்கள் முத்திரை பயிற்சிகள் செய்வதும் மாணவர்களே இந்த நாளில் சூரிய நமஸ்காரம், ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகங்களை உச்சரித்து வருவது சிறப்பு. படிக்க இயலாதவர்கள் பாடல்கள் மூலமாகவும் கேட்கலாம். ஆக ஏதாவது ஒரு விதத்தில் ஞாயிற்றுக்கிழமை தினம் மறவாதீர்கள். சூரிய ஆதித்ய ஹிருதயம் கேட்ட பிறகு உங்களுடைய வேலையில் ஈடுபடுங்கள். எந்த அளவிற்கு நல்ல சுவாரஸ்யமான நிலை இருக்கும் அந்த வேலைகள் வெகு சீக்கிரமாகவே முடியும். உங்களுக்கும் நல்ல பலன் உண்டாகுங்க. உத்தியோக ரீதியாக சக ஊழியர்களிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும். ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு நடப்பீர்கள். தன்னம்பிக்கை வேண்டிய நாளாகவும் இருக்கிறது. வியாபார ரீதியாக வெளி வட்டாரங்களில் உங்கள் மீதான மதிப்பு அதிகரிக்குங்க. சரியான நேரத்திற்கு வேலைகளை துவங்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு செயல்படுவீர்கள். இதனால் தெய்வம் போல் உங்களுடைய வேலைகளை நீங்கள் மதித்து நடப்பதால் நல்ல பலன் உண்டு. ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களும் சீராகவே இருக்குங்க. மனநிலையும் உடல்நிலையும் வெகு ஜோராக காணப்படும்.
ஏற்படக்கூடிய நாள். வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மூலமாக நற்செய்திகள் உருவாக்கும். வீட்டில் திருமணம் தொடர்பான மங்கள காரியம் தொடர்பான விஷயங்கள் கைகூடி வரலாம். கடகராசி அன்பர்களே, தெய்வ கடாட்சம் உங்களுக்கு பூரணமாக இருக்கிறது. இந்த நாளில் நவகிரக வழிபாடு செய்யும் பொழுது பூட்டிய 7 குதிரையில் வலம் வருவது போல் காட்சி தரக்கூடியவர் ஸ்ரீ சூரிய பகவான் ஸ்ரீ நாராயணர். அவரை வணங்கி வருவதும், திணை சமர்ப்பிப்பதும், கோதுமை வைத்து மனதார வழிபாடு செய்யுங்கள். செந்தாமரை பூக்கள் கொண்டு அர்ச்சித்து வர செந்தாமரை மற்றும் செம்பருத்தி பூவினால் நீங்கள் பூஜைகள் செய்தால் அதீதமான பலன்கள் பெறுவீர்கள். மனைவி வழி உறவுகளிடமிருந்து வரவேண்டிய பணம் கைக்கு வரலாங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபட போகிறீர்கள். உடல்நிலைக்கும் நன்றாக இருப்பதால் நேரம் காலம் பார்க்காமல் கடுமையாக உழைப்பீர்கள். கடகராசி அன்பர்களே, நேர்மைக்கு பெயர் போனவர்கள் நீங்கள். எதிலும் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையான குணத்தோடு அணுகி பாருங்கள். அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக நடக்குங்க. வருமானம் திருப்திகரமாக இருக்கக்கூடிய நிலையில் தான் இருக்கிறது. ஆக தொழிலாகட்டும், வியாபாரத்திலும் சரி, கூட்டாளிகளிடமிருந்து வரவேண்டிய பணம் கைக்கு வரலாம். இயந்திரம் தொடர்பான விஷயங்களில் அதிக ஆர்வம் ஏற்படுங்க. எழுத்து துறையில் இருப்பவர்களுக்கு, இரும்பு தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு அல்லது உணவு சம்பந்தமான பொருளை தயாரிக்கக்கூடியவர்களுக்கும் நல்ல ஒரு ஆற்றல் அதிகரிக்கும். உங்களுடைய வேலை விஷயமாக நல்லதொரு பணம் வந்து சேரலாம். வருமான அதிகரிப்பு என்பது உருவாகும். இந்த நாளுக்கான சுப ஓரைகள் சந்திரன், குரு, சுக்கிரன். இந்த 3 கிரக ஓரைகள்ல குரு ஓரையில் சுப நிகழ்ச்சிகள் செய்யலாம். சுக்கிர ஓரையில் கல்வி, பூமி சம்பந்தமான காரியங்களுக்கு ஏற்றது. வாகனம் தொடர்பாக மாற்றுவது செயல்பாடுகளில் ஈடுபடலாங்க. உத்தியோகம் தொடர்பான முயற்சிகளுக்கு அனைத்திற்குமே உங்களுக்கு இந்த சுக்கிர ஓரை சிறப்பை ஏற்படுத்தி தரும். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் கரும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். பூசம் நட்சத்திரக்காரர்களை மகிழ்ச்சியான நாள். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையக்கூடும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். சுபகோடி பலன்களை பெறுவீர்கள். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. சிம்மராசி அன்பர்கள், இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். இன்று நீங்கள் தொடங்கக்கூடிய எல்லா வேலைகளும் சகல விதமான நல்ல பலன்கள் பெற்று சிறப்பாக வாழ வேண்டும் என மனதார இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாகன பழுதுகளை சீர் செய்வீங்க. எப்பொழுதும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய தையல் இயந்திரமாகட்டும், அன்றாடம் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய மின்னணு சாதனங்களாகட்டும், பராமரிக்கக்கூடிய விஷயங்களில் ஈடுபடுவீர்கள். புதிதாக வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு வந்து சேரலாம். பழைய வண்டிகளை மாற்றி புது வண்டி வாங்குவதற்குண்டான தன வரவுகள் கிடைக்கும். சிம்மராசி என்பர்களை, நீண்ட நாளாக நீங்கள் போராடிய விஷயங்களுக்கு வெற்றிகள் உண்டாக்கும். தன்னிச்சையாக சில முடிவுகளை எடுத்து செயல்படுத்துவீர்கள். அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஒத்துழைப்பு மன ஆறுதலையும் சந்தோஷத்தையும் உண்டு பண்ணுங்க. பிள்ளைகளுடைய வாழ்க்கை விஷயங்களில் அதிகமான ஈடுபாடு காட்டுவீர்கள். ஒத்துழைப்பு என்பது குடும்ப நபர்களும் சரி, வெளியிடங்களிலும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். பெற்ற பிள்ளைகளால் நற்பெயரும் பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நடக்கலாம். வாழ்க்கையினுடைய ஆதாரம் உங்களுக்கு நன்றாகவே இருக்கிறது. வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய வகையில செயல்படுவீங்க. புதிய முயற்சிகளுக்கு ஏற்ப உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் மறைமுகமாக ஆதரிப்பாங்க. உங்களுக்கு எதிராக செயல்படுபவர்களை கண்டறிந்து கொண்டு அவர்களிடமிருந்து விலகி இருப்பதற்கு முயற்சி செய்வீர்கள். மாலை வேளையில் 4:30 முதல் 6 மணிக்குள்ளாக ஸ்ரீ சரபேஸ்வரர் பூஜையில் கலந்து கொள்ளுங்கள். எந்த இடத்தில் இருந்தாலும் சிவ ஆலயங்களில் ஸ்ரீ சரபேஸ்வரர் பூஜை நடக்கும். அதே போல பிரத்யங்கரா தேவியையும் சேர்த்து வணங்குவது நல்லது. இந்த நேரத்தில் நீங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி ஸ்ரீ பிரத்யங்கரா தேவியையும் ஸ்ரீ சரபேஸ்வரையரையும் வணங்குவதால் குடும்பத்தில் ஒற்றுமை, மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், சௌபாகியம், சகல விதமான அஷ்ட ஐஸ்வர்யங்களும் 16 செல்வங்களும் 64 கலைகளும் உங்களில் அடக்கமாக இருக்கும். ஆக குடும்ப நபர்களுடைய ஆதரவு பூரணமாக இருக்கிறது. வழக்கு தொடர்பான விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரலாம். பூர்வீக சொத்துக்களில் இருந்து நீங்கள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரப்போகிறது. சிம்மராசி அன்பர்களே, கணவன் மனைவி இடையே ஒற்றுமை உணர்வு அதிகரிக்கும், நெருக்கம் அதிகரிக்கும், அந்யுன்யத்துடன் காணப்படுவீர்கள். பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பதோடு மட்டுமில்லாமல் அவர்களை வெளியிடங்களுக்கு கூட்டி செல்வதும், கேளிக்கை, விளையாட்டு போன்ற விஷயங்களில் நாட்டம் கொள்வதும், அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில மன அழுத்தத்தை நிவர்த்தி செய்வதற்கு முயற்சியும் செய்வீர்கள். கணவனுக்குண்டான செயல்களில் மனைவியும், மனைவிக்குண்டான செயல்பாடுகளில் கணவனும் இருவருமே நன்மைக்காக செயல்படுவீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமை உணர்வு அதிகரிக்கும். வீடு கட்டுவது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரலாங்க. புதுமையான செயல்பாடுகள் காரணமாக உங்களுக்கு நல்லதொரு ஏற்றம் கிடைக்கும். வெற்றி வாக்கை சூடுவீர்கள். கடினமான உழைப்பை வெளிப்படுத்த வேண்டும். சிம்மராசி அன்பர்களை, மந்தமான தன்மைகளை மாற்றி நீங்கள் எப்பொழுது சுறுசுறுப்பாக செயல்படுகிறீர்களோ அதே நேரத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய அருளும் சூரிய பகவானுடைய அனுகிரகத்தையும் பெறுவீர்கள். ஆக சுறுசுறுப்பாக இருப்பவர்களை மிகவும் அதிகம் நேசிப்பவராக ஸ்ரீ சனி பகவான் இருக்கிறார். அதே போல ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டிய நாள். மந்தத்தன்மையோ ஓய்வு எடுப்பதோ இது போன்ற விஷயங்களை தவிர்த்து விடுங்கள். காலையில் ஆன்மீக எண்ணங்களை அதிகம் வளர்த்துக் கொள்வதும், தெய்வ ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு மேற்கொள்வது நல்லது.
வியாபாரத்துல புதிய வேலையாட்கள்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குங்க. பழைய ஆட்களை மாற்றி புதிய ஆட்களை நியமிப்பீர்கள். சிம்மராசி அன்பர்களே, தெய்வ கடாட்சம் உங்களுக்கு பூரணமாக இருக்கிறது. பெற்ற பிள்ளைகளால் பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் இருக்கும். புதுவிதமான சிந்தனைகள் மேம்போக்கு நிலையை உண்டாக்கி தரும். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சீராக இருக்கும். புதிய முயற்சிகள் அனைத்துமே கைகூடி வரப்போகிறது. அவை வியாபாரமாகட்டும், தொழில் சார்ந்த விஷயங்களையும் சரி, முன்னேற்றகரமான வாய்ப்புகள் உண்டு. இந்த நாளில் உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் பார்த்து செய்வது நல்லது. வீட்டில் மங்களகரமான விஷயங்கள், திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள், பிள்ளைகள் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் சில காரியங்களை ஓரைகள் பார்த்து செய்வது நல்லது. குறிப்பாக சூரிய ஓரை, சந்திரன், குரு இந்த 3 கிரக ஓரைகளில் சுப பலனை ஏற்படுத்தலாம். செவ்வாய் ஓரையில சொத்து தொடர்பான விஷயங்களுக்கு ஏற்றது. சூரிய ஓரையில அரசாங்கம் சம்பந்தமான காரியங்கள் அனுகூலமாக நடக்கும். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களே, காரிய சித்தி உண்டாக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சுபகோடி பலன்களை பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. கன்னிராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். உங்களுடைய செயல்கள் யாவும் இன்று நல்ல விதமாகவும் சிறப்பாகவும், எண்ணிய காரியங்கள் நல்லபடியாக நடக்க வேண்டுமென இறைவனை மனதார பிரார்த்திக்கிறோம். இந்த நாள் பார்க்கும் பொழுது பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படுங்க. ரொம்ப திறமையாக பேசுறதும், வெளியிடங்களுக்கு சென்று வருவதால் உங்களுடைய செயல்களில் நல்ல ஒரு மேன்மை ஏற்படும். பெரியவர்கள் வயதானவர்களுக்கு ஒப்பீடான ஒரு நல்ல ஞானம் அதிகரிக்கக்கூடும். இந்த நாள் உங்களுடைய செயல்பாடுகளில் வெற்றி பெறுவீர்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் மிக சரியாக சிந்தித்து செயல்படுத்துவதால் நல்ல பாராட்டுகள் கிடைக்கும். அதே நேரத்தில் சமூகத்தில் உங்கள் மீதான மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படக்கூடிய நாள். அரசு அதிகாரிகள், பெரிய பெரிய பதவிகள் வகிக்கக்கூடிய நபர்களுடைய ஆதரவு உங்களுக்கு திருப்தியை உண்டாக்கி தரும். சமூகம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு மக்களுடைய ஆதரவு பூரணமாக கிடைக்குங்க. வெளியிடங்களுக்கு சென்று வருவதால் உங்களுடைய செயல்பாடுகளில் சில மாற்றங்கள் உருவாக்கலாம். மனநிலையும் உடல்நிலைக்கும் சீரான போக்கிலேயே இருக்கும். எண்ணத்தில் தெளிவு அதிகரிக்கும். கன்னிராசி அன்பர்களே, வியாபாரம் தொடர்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும். மற்றவர்கள் சிந்திக்காத ஒரு சில விஷயங்களை கூட நீங்கள் மிக அழகாக சிந்தித்து செயல்படுத்துவீர்கள். சிந்திப்பதோடு மட்டுமில்லாமல் அந்த செயல் மூலமாகவும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இந்த நாள் முன்னேற்றகரமான அமைப்பே இருக்கிறது. தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு அடியுமே முன்னேற்றத்தை நோக்கியே இருக்கும். வருமானம் தொடர்பான விஷயங்களில் அதிக நாட்டம் கொள்வீர்கள். நட்பு வட்டாரங்கள் விரிவடையுங்க. நண்பர்கள் ஆதரவாக செயல்படக்கூடிய நாள். வெளியிடங்களில் அதிகமாக பயணிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாங்க. உத்தியோக விஷயமாக ஒரு சில நபர்களை சந்திக்க வேண்டியிருக்கும். பயண நேரங்களில் நல்லதொரு அனுபவ அறிவு அதிகரிக்கலாம். புது நபர்களுடைய நட்புகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். புதிய வேலை தொடர்பான முயற்சிகள் கைகூடி வரப்போகிறது. கன்னிராசி அன்பர்களே, மாணவர்கள் படித்து முடித்துவிட்டு வேலைக்கு செல்லக்கூடிய நிலையில் இருப்பவர்களுக்கு ஏற்றம் பெறக்கூடிய நாள். உங்களுடைய சுய முயற்சிகள் அனைத்திற்கும் திறமைகளுக்குண்டான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கப் போகிறது. பதவி உயர்வு ஒரு சிலருக்கு கிடைக்கலாம். அரசாங்கம் தொடர்பான நபர்களுடைய ஆதரவின் மூலம் ஒரு சில காரியங்கள் கைகூடலாங்க. வருமானம் தொடர்பாக பார்க்கும் பொழுது கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சீரான போக்கிலேயே இருக்கும். புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். குடும்பத்தினுடைய தேவைகளுக்கு ஏற்றாற்போல் குடும்ப நபர்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். தம்பதிகள் நல்ல மகிழ்ச்சியாக காணப்படுவீங்க. பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு அதிகமான பெருமைப்படக்கூடிய வகையில் இருக்கலாம். வீட்டில் திருமணம் தொடர்பான விஷயங்கள், பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரப்போகிறது. அன்றாடம் செய்யக்கூடிய சில காரியங்களில் நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகள் உண்டு. பண ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஒவ்வொன்றிலுமே நன்றாக சிந்தித்து தீர்க்கமாக முடிவெடுப்பீர்கள். குடும்ப நபர்களுடைய ஆதரவின் மூலம் நல்ல ஆலோசனைகள், கருத்துக்கள் மூலம் சுயதொழில் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். வியாபாரத்தில் வேலையாட்களிடம் இருந்த பழைய பிரச்சனைகள் நீங்கும். புதிதொரு நபர்களை வேலையில் சேர்க்கக்கூடிய நிலையும் உருவாகலாம். இயந்திரம் தொடர்பான வேலைகளில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு ஏற்றம் பெறக்கூடும். பத்திரிகை துறையிலும் ஊடகத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், எழுத்தாளர்களுக்கு மேன்மை பொருந்திய நாளாக இருக்கிறது. இதுவரையில் சரிவர வாய்ப்பு இல்லாமல், வேலை இல்லாமல் சிரமப்பட்டுக் கொண்டிருந்த நபர்களுக்கு கூட நல்லதொரு வாய்ப்பு உங்களை அங்கீகரிக்கக்கூடிய வகையில் உருவாகலாங்க. மனதில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கூடுதலாக இருக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் இருக்கிறது. எண்ணிய வேலைகளை திறம்பட செய்து முடிக்கப் போகிறீர்கள். திட்டமிட்ட வேலைகள் முடிக்கிறதுல மட்டும் ஒரு சில அலைச்சல்கள் வந்து நீங்கலாம். தைரியம் நிறைந்த நாளாகவே இருக்க போகிறது. உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மனநிலையும் உடல்நிலையும் சீராக இருப்பதால் பிள்ளைகளுடைய எதிர்கால விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான சுப உரைகள் சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன் இந்த 5 கிரக ஓரைகள் சுப பலனை கொண்டு பணித்தாரும். சுக்கிர ஓரையில் சொத்து தொடர்பாக பணம் சார்ந்த விஷயத்திற்கு நல்லது. புதன் ஓரையில் அரசாங்கம் சம்பந்தமான செயல்களில் ஈடுபடலாம். வெற்றி கிடைக்க பெறுவீர்கள்.
குரு ஓரையில் சுப காரியங்கள் தொடர்பான விஷயங்கள் கைகூடி வரும் வாழ்த்துக்கள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு ஈஸ்ட், அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரக்காரர்களை அனுபவம் கிடைக்க பெறுவீர்கள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடி வரும். சித்திரை நட்சத்திரக்காரர்களை அலைச்சல்கள் அதிகரிக்கலாம். இருந்தாலும் செயல்களில் வெற்றியும் பெறுவீர்கள். எப்பேற்பட்டாவது போராடி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சுபகோடி பலன்களை பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். வியாபாரம் தொடர்பான வேலைகள்ல புது நபர்களுடைய அறிமுகம் கிடைக்க பெறுவீர்கள். பழைய விஷயங்களை எண்ணி நீங்கள் மன வருத்தப்படாமல், வேதனைகள் இல்லாமல் அவற்றையெல்லாம் தகர்த்தெறிந்து புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். நடந்த விஷயங்களை பற்றி எண்ணி வருத்தப்படாதீர்கள். இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சுமூகமாகவும் சுப பலன்களை உண்டாக்கும். நட்டத்தை தவிர்ப்பதற்கு எண்ணிய வேலைகள் செய்வதற்கு முன் தகுந்த நிபுணர்களிடம் கலந்து ஆலோசிப்பதும், வீட்டில் பெரியவர்களிடம் பேசி சில முடிவுகளை எடுத்தால் நட்டங்களை நிச்சயமாக தவிர்க்க முடியும். இனி வரக்கூடிய காலம் வியாபார பணிகளில் மேன்மை பெறுவீர்கள். குடும்ப நபர்களுடைய ஆதரவு உங்களுக்கு முழுமையாகவே அமைய போகிறது. எதிலும் நேர்மையுடனும் நியாயத்துடனும் நம்பிக்கையுடன் செயலாற்றக்கூடியவர்கள் துலாம் ராசி அன்பர்கள். ஆக வாடிக்கையாளர்களுடைய வருகையும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். உங்களுடைய இடம் தேடி வரக்கூடிய நிலையும் வியாபாரம் நீங்கள் நினைத்தது போல அமோகமாக நடக்குங்க. கோபம் இல்லாம ரொம்ப பொறுமையாக செயல்பட்டால் அனைத்தையுமே உங்களுக்கு வசமாக்கிக் கொள்ள முடியும். வருமானம் தொடர்பான பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே, பொறுமையாகத்தான் அந்த பிரச்சனைகளுக்குண்டான தீர்வுகளை நீங்கள் காண வேண்டும். அதிலும் மற்றொரு முறை வழியில் நீங்கள் சிந்திப்பது நல்லது. ஒரு சில மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு இறைவனிடம் நீங்கள் சரணாகதி அடைந்தாலே போதும், நல்ல வழி உண்டாகுங்க. ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் சூரிய பகவான் வழிபாடு செய்தாலே நல்ல பலன் உருவாக்கக்கூடும். எண்ணிய வேலைகள் திறம்பட செய்து முடிப்பீர்கள். வாழ்க்கையில் வெற்றியும் பெறுவீர்கள். தெய்வ கடாட்சம் உங்களுக்கு பூரணமாக இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகங்களை உச்சரிப்பது நல்லது. இதனால் எண்ணிய வேலைகளை திறம்பட செய்து முடிப்பதாலும் தைரியம் அதிகரிக்கும். பகைவர்கள் தொல்லைகளில் இருந்து விடுதலை பெறுவீர்கள். ஆன்ம பலம், மனோபலம் கூடுதலாக காணப்படலாம். பிள்ளைகளுடைய தேவைகளுக்கு ஏற்றாற்போல் அவர்களுடைய மனம் சந்தோஷப்படும்படியான சில விஷயங்களை செய்து முடிப்பீர்கள். அவர்கள் எண்ணிய காரியங்களுக்கு துணையாக இருப்பீர்கள். உறுதியோடு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வதால் பிள்ளைகளுக்கும் உங்களுக்குமான ஒரு உறவு நல்லுறவாகவும் அன்பு, பாசம், பற்றுதல் இவையெல்லாம் கூடுதலாகவே காணப்படும். உத்தியோகத்தில் ஏற்ற இறக்கமான சூழல்கள் அதிகரிக்கக்கூடும். எப்படி இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய பக்குவத்தை நீங்கள் பெற்று இருப்பீர்கள். இறைவனுடைய அருள் தரிசனம் பெற்று ஒவ்வொரு வேலைகளிலும் ஈடுபடுங்கள். யாராவது ஒருவருக்கு மதிய வேளையில் அன்னதானம் இடுவது நல்லது. இதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் காணாமல் போய்விடுங்க. சூரியனை பட்ட பனி போல என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆக பங்குதாரர்களாகட்டும், வியாபாரிகளிடத்தில் பேசும் பொழுதோ சரி, விட்டுக் கொடுத்து பேச வேண்டிய நாள். யாரை பற்றியும் எந்த விதத்திலும் குறைவாக நினைக்காதீர்கள். மற்றவர்களோடு கருத்துக்களை தெரியப்படுத்தும் பொழுது பேச்சில் எச்சரிக்கையும் கவனமாக இருக்க வேண்டும். உடல் நிலையும் கவனத்துடன் பார்த்துக் கொள்வது நல்லது. ஒவ்வொரு செயலிலுமே ஆர்வம் அதிகரிக்கும். புதுமையான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். மாணவர்களே, படிப்பு நிலைப்பாடுகளில் மந்தத்தன்மையிலிருந்து சுறுசுறுப்பாக இயங்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். தியானம், யோக பயிற்சிகளில் ஈடுபடுங்கள். வீட்டில் தாய் தந்தையரிடம் மனம் விட்டு பேசி உங்களுடைய படிப்பு சம்பந்தமான விஷயங்களை கலந்து ஆலோசிப்பது நல்லது. எதை ஒன்றையுமே மனதில் வைத்துக் கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டாம். பிறரிடம் வெளிப்படையாக இருக்க வேண்டும். அதிலும் குடும்ப நபர்களிடம் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தும். நண்பர்களிடம் பழகுவதை சற்று குறைத்துக் கொண்டு படிப்பின் மீதான ஆர்வத்தை அதிகரிக்க வேண்டிய நாள். குடும்பத்தில் பெரியவர்களிடம் தகுந்த மதிப்பளித்து நடந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு உயர்வு உண்டாகும். ஆசிரியர்களுடைய கருத்துகளுக்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்வதற்கு முயற்சியும் செய்யுங்கள். இந்த நாளில் படிக்கக்கூடிய நேரத்தை அதிகமாக்கிக் கொள்வது நல்லது. உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரை நேரத்தில் முக்கியமான வேலைகளில் ஈடுபடுங்கள். வியாபாரம், தொழில், பூமி சம்பந்தமான விஷயங்கள் அனைத்துமே ஹோரைகள் பார்த்து செய்தால் ஓரளவிற்கு நல்ல பலனை உருவாக்குங்க. உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன் சுபத்தை உண்டு பண்ணும். செவ்வாய் ஓரையில் சுப காரியங்கள், சொத்து மற்றும் அரசாங்கம் சம்பந்தமான செயலுக்கு ஏற்றது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர ஓரையும். மாணவர்களை படிக்கக்கூடிய நிலையை சந்திர ஓரையில் எடுத்து செய்யுங்கள் நல்லது. சுக்கிர ஓரையில் பணம் சம்பந்தமான காரியங்களுக்கு ஏற்றது. இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரக்காரர்களை நம்பிக்கை மேம்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்ற இறக்கமான நாள். விசாகம் நட்சத்திரக்காரர்களை சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சுபகோடி பலன்களை பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து வேலைகளும் திருப்திகரமாகவும் மன நிறைவுடனும் நடக்க வேண்டுமென இறைவனை மனதார நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம்.
நெருக்கமானவர்கள் இடத்தில் தேவையற்ற விவாதங்களையும் சந்தேகமான உணர்வுகளை தவிர்க்க வேண்டியது அவசியம். எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக கையாண்டால் மட்டுமே உங்களுக்கு நல்ல பலன் உண்டு. தேவையில்லாமல் பிறருடைய விஷயங்களில் தலையிடாதீர்கள். கருத்துக்களை பகிரவும் வேண்டாம். குடும்பத்தில் நடக்கக்கூடிய அன்றாட நிகழ்வுகளை பற்றி உங்கள் தெரிந்த நண்பர்களிடமோ அல்லது தோழர் தோழிகளிடமோ மற்றவர்களிடமோ பகிராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். இதனால் உங்கள் மீதான நன்மதிப்பு குறைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் எந்த விதமான பக்குவத்தோடு கையாள்கிறீர்களோ அதே அளவிற்கு நன்மைகளும் உண்டு. கடன் சார்ந்த பிரச்சனைகள் ஓரளவிற்கு கட்டுப்பாட்டுக்குள் ஏற்படும். கடன் நெருக்கடிகளில் இருந்து விடுதலை பெறுவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, சூரிய பகவான் வழிபாடு மிகவும் சிறப்பு. ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் மாலை வேளையில் 4:30 முதல் 6 மணிக்குள்ளாக ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்வதும், ஸ்ரீ சரபேஸ்வரர் ஆலிங்கன ஸ்ரீ பிரத்யங்கரா தேவியினுடைய அனுகிரகத்தை பெற வேண்டி பிரார்த்தனைகள் செய்வது நல்லது. இதனால் குடும்பத்தில் ஒற்றுமை, தன லாபம், வியாபார வளர்ச்சி, தொழிலில் முன்னேற்றம், உங்களுடைய உடல் ஆரோக்கியம், குடும்பத்தில் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் உண்டாகும். தேவையற்ற வீண் மன பயங்கள், எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆக மாலை வேளையில் நடைபெறக்கூடிய பூஜைகளில் வழிபாடு முறைகளில் கலந்து கொள்ளுங்கள். அபிஷேக ஆராதனைகளுக்கு உங்களால் முடிந்த அளவிற்கு அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுப்பது நல்லது. தீபங்கள் ஏற்றக்கூடிய விஷயத்தில் மட்டும் கவனமாக செயல்படுங்கள். விலை உயர்ந்த ரக பொருட்களை மட்டுமே நீங்கள் தீபங்களுக்கு பயன்படுத்தலாம். அதாவது எண்ணெய் அல்லது நெய்யை தரமானதாக நீங்கள் இறைவனுக்கு சமர்ப்பித்தாலே உங்களுடைய அனைத்து பிரார்த்தனைகளும் நல்ல விதமாக நிறைவேறக்கூடும். இறைவனுடைய அனுகிரகத்தை பூரணமாக பெறுவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த நாளில் மற்றவர்களிடம் எதிர்பார்த்திருந்த சில உதவிகள் காலதாமதமாக கிடைக்கலாம். இந்த நாளில் உங்களுடைய பூஜை வழிபாட்டு முறைகளை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். கோல்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது உங்கள் ராசியில் கேது பகவான் இருக்கிறார். ஆக புத்தி கூர்மையுடன் செயல்படுங்கள். நவக்கிரக வழிபாடு செய்வது நல்லது. வார்த்தைகளில் பேசும் பொழுது எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள். குடும்ப நபர்களிடமோ உறவுகளிடமோ பேசும் பொழுது வார்த்தைகள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். தேவையற்ற வீண் வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது. நண்பர்களிடம் பேசும் பொழுதும் கூட பேச்சில் தான் உங்களுக்கு தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உண்டாக்கிவிடும். ஆக விளையாட்டுக்காக கூட யாருக்கும் விமர்சனம் செய்யாதீர்கள். குற்றம் குறைகளை தவிர்க்க வேண்டிய நாள். மாணவர்களை படிப்பு விஷயத்தில் உங்களுக்கு நல்ல ஏற்றம் பெறுவதற்கும் முன்னேற்றம் காணப்பட வேண்டிய நிலையில் கடினமான உழைப்பை வெளிப்படுத்த வேண்டும். ஆசிரியர்களிடமோ உங்கள் தாய் தந்தையரிடம் மிக கனிவாகவும் அன்பாகவும் மதிப்பு மரியாதையுடன் நடந்து கொள்வது நல்லது. எந்த ஒரு நிலையிலும் தன்னிலை மாறாமல் நீங்கள் இருந்தால் அனைத்தையுமே சாதகமாக்கிக் கொள்ள முடியும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சீரான போக்கில் காணப்படாது. கொடுத்த பணம் மீண்டும் திரும்பி வருவதற்கு காலதாமதமாக்கலாம். அதே போல பிறருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தையும் நேரத்திற்கு கொடுக்க முடியாமல் போகலாம். ஆனால் பிறரும் சரி, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணமும் சரியான நேரத்திற்கு கைக்கு வராமல் ஒரு சில சிரமங்களுக்குள்ளாகலாம். அதிகமான முயற்சிகள் தேவையாக இருக்கிறது. உங்களுடைய ராசிப்படி என்று நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் மிகவும் நிதானத்துடனும் சிந்தித்து எடுத்தால் மட்டுமே நல்ல பலன் உண்டாகும். வியாபாரத்தில் அவசரப்பட வேண்டாம். வாடிக்கையாளர்களிடம் கூட உணர்ச்சி வசப்படாமல் கோபப்படாமல் பொறுமையாக பேசுதல் நல்லது. விற்பனை அமோகமாக இருப்பதற்கு சில மாற்று வழிமுறைகளை சிந்திக்க வேண்டும். தொழில் ரீதியாக கூட்டாளிகளிடம் பேசும் பொழுதும் சரி, உங்களுடைய வேலைகளிலுமே மந்தத்தன்மை இருக்கும். திறம்பட உங்களால் சிந்தித்து செயல்படுத்தக்கூடிய மனநிலையில் உங்களுக்கு காணப்படாது. எதிலும் கவனமாக இருக்க வேண்டிய நாள். எச்சரிக்கை, விழிப்புணர்வு மிக மிக தேவை. வெளியே கொண்டு செல்லக்கூடிய பொருட்கள் மீது, உடைமைகள் மீது ஒரு கவனம் இருக்க வேண்டும். உங்களுடைய ராசிக்கான சுப ஓரைகள் சந்திரன், குரு, சுக்கிரன், இந்த 3 கிரக ஓரைகள் சுப பலனை உண்டு பண்ணும். கல்வி, வேலை, பூமி காரியங்கள், வாகனம் தொடர்பான முயற்சிகள் அனைத்தையுமே சுக்கிர ஓரையில் செய்வது சிறப்பு. குரு ஓரையில் சுப காரியங்களை செய்தால் நல்ல பலன் கிடைக்க பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள்: விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை வேண்டும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களை தாமதம் உண்டாகலாம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள் குறை பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். தெய்வ வழிபாடும் ஆன்மீக எண்ணம் மட்டுமே உங்களை மன ஆறுதல் உண்டு பண்ணும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சுபகோடி பலன்களை பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இன்று நீங்கள் தொடங்கக்கூடிய அனைத்து வேலைகளும் திருப்திகரமாகவும் தன லாபம் பெற்று குடும்பத்தில் ஒற்றுமைக்கும் மகிழ்ச்சியும் அதிகரிக்க வேண்டும் என மனதார இறைவனை பிரார்த்திக்கிறோம். இந்நாளில் ஞாயிற்றுக்கிழமை தினம் சூரிய பகவான் வழிபாடு செய்வது சிறப்பு. உங்களுடைய ராசி நெருப்பு ராசியில் சேரும். ஆக சூரிய நாராயணரையும் சிவசூரியனாகவும் நினைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம். ஆலய வழிபாடு, ஆன்மீக எண்ணங்கள் உங்களுக்கு நல்லதொரு வளர்ச்சி ஏற்படுத்த போகிறது. வெளியூர் தொடர்பான பயணங்களால நன்மைகள் உண்டாகும். வியாபார விஷயமாகட்டும், தொழில் ரீதியாகவும் மற்ற உங்களுடைய சொந்த விஷயங்களுக்காக கூட நீங்கள் வெளியிடங்களுக்கு சென்று வர வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். எந்த விஷயத்திற்காக வெளியூர் செல்கிறீர்களோ அந்த வேலைகள் நன்றாக சிறப்பாகவே நடக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் தேவையில்லை. மனதில் உற்சாகமும் துள்ளலும் அதிகரிக்கும். குடும்பத்தில் குழந்தைகள் வழியில மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும்.
அதிகரிக்குங்க. தீமை யாவும் விலக்கி நன்மைகள் சேரக்கூடிய நாள். எண்ணிய வேலைகளை திறம்பட செய்து முடிப்பதால் நன்மதிப்பு கிடைக்க பெறுவீர்கள். ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடும். மனதில் நல்ல எண்ணங்களும் கருத்துக்களும் உதயமாகும். திருப்திகரமாக ஒவ்வொரு வேலையிலும் ஈடுபடுவீர்கள். ஆர்வத்துடன் செய்து முடிப்பதால் உங்களுக்கு தனி மகிழ்ச்சி அதிகரிக்குங்க. எந்த ஒரு வேலைகளை எடுத்தாலும் திறம்பட செய்ய முடியும் என்கிற தன்னம்பிக்கையும் சுயமாக சிந்தித்து செயல்படுத்தக்கூடிய ஆற்றலும் அதிகரிக்கலாம். தாய் தந்தையருடைய அனுசரணையான போக்கு மகிழ்ச்சி உண்டு பண்ணும். சொத்து தொடர்பாக இருந்த பழைய பிரச்சனைகள் நீங்கிவிடும். முக்கியமாக வரவேண்டிய வருமானம் தகுந்த நேரத்திற்கு வருவதால் எண்ணிய காரியங்களை உங்களால் திட்டமிட்டு செய்ய இயலும். முதலீடு தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். தொழில் முயற்சியில் அனைத்துமே கைகூடி வரும். வியாபாரத்தில் ஏற்றம் பெறுவீர்கள். சிந்தித்து செயல்படுத்தக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. கோவில் திருப்பணிகளில் கலந்து கொள்வதும், கும்பாபிஷேகம் அல்லது ஆலயத்தில் நடக்கக்கூடிய உழவார பணிகளில் பங்கு கொள்ளக்கூடிய தெய்வீக விஷயங்களில் அதிக நாட்டம் காணப்படலாங்க. இந்த நாள் சிவ மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது. மாலை வேளையில் நடைபெறக்கூடிய ராகுகால பூஜையில் கலந்து கொள்ளுங்கள். துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சம் பழத்தினால் விளக்கேற்றி தூப தீப ஆராதனைகள் செய்வதும், வரக்கூடிய மக்களுக்கு அன்னதானம் இடுவதும், பிரசாதம் நிவேதனம் செய்வதும் அற்புதங்களை உண்டு பண்ணும். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே எனும் மந்திரத்தை மனதார உச்சரிக்க எல்லா விதமான சகல பயங்களும் தேவையற்ற வீண் சிந்தனைகளும் நீங்கும். ஸ்ரீ துர்க்கையம்மன் வழிபாடு மிகவும் சிறந்தது. ஓம் காத்தியாயனாய வித்மகே கன்யகுமாரி தீமகி தன்னோ துர்கை பிரசோதயாத் எனும் மந்திரத்தை உச்சரிக்க துர்க்கை அம்மனுடைய அனுகிரகத்தை பெறுவீர்கள். அதோடு ஸ்ரீ சரபேஸ்வரர் ஆலிங்கன பிரத்யங்கரா தேவி வழிபாடு மிகவும் சிறப்பு. எதிரிகள் தொல்லைகள் விலகும். தேவையற்ற சிந்தனைகள் நீங்குங்க. ஆக மாலை வேளையில் பால் அபிஷேகம் செய்வதும், ஸ்ரீ சரபேஸ்வரருக்கு உண்டான பூஜை வழிபாடு முறைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். மாலை வேளையில் ஸ்ரீ பிரத்யங்கரா தேவிக்கு தேனும் பேரிச்சம்பழமும் நிவேதனம் செய்து வரக்கூடிய பக்தர்களுக்கு தானமாக கொடுத்தாலும் அம்பாளுடைய அனுகிரகத்தை பூரணமாக பெற முடியும். இந்த நாள் குடும்ப நபர்களுடைய ஆதரவு, உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய நாள். ஒற்றுமையாக இருப்பீங்க. பணிவு அதிகமாக நிறைந்த நாளாகத்தான் இருக்கும். உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், குரு நல்ல பலனை உண்டு பண்ணும். குரு ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த விஷயங்களுக்கு நல்லது. அரசாங்கம் சம்பந்த காரியங்களுக்கு ஏற்றது. சுக்கிர ஓரையில் பணம் சார்பாக கொடுக்கல் வாங்கல் நிலைப்பாடுகளில் ஈடுபடலாங்க. மாணவர்கள் படிப்பு தொடர்பாக புதன் ஓரையை தேர்ந்தெடுத்து படியுங்கள், நன்றாக நடக்கும். செவ்வாய், குரு ஓரையில் தொழில் சார்பான விஷயங்களுக்கு நல்லது. இந்த நாளில் உங்களுடைய ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, நார்த் ஈஸ்ட். அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மையான நாள். பூராடம் நட்சத்திரக்காரர்களை சிந்தனைகள் மேம்படும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சுபகோடி பலன்களை பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். உங்களுடைய செயல்பாடுகள் யாவும் திருப்திகரமாகவும் மன நிம்மதியுடனும் மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாக அமைய வேண்டுமென மனதார இறைவனை பிரார்த்திக்கிறோம். இந்த நாளில் உயர் அதிகாரிகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு சாதகமான பலனை கொண்டு பண்ணுங்க. உத்தியோகத்தில மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பதால் எண்ணிய காரியத்தை சரியான நேரத்தில் முடிப்பீர்கள். வேலைகளில் ஆர்வமும் ஈடுபாடு கூடுதலாக காணப்படக்கூடிய நாள். வாழ்க்கையுடைய தன்மைகளுக்கு ஏற்றாற்போல் நீங்கள் மிகவும் அனுசரித்து செல்வீர்கள். குடும்ப நபர்களுடைய தேவைகளுக்கு ஏற்றாற்போல் அவர்களுடைய மனதை திருப்திப்படுத்தக்கூடிய விதமாக நடந்து கொள்வீர்கள். உங்கள் துணைவருடனான சிறுதூர பயணங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியும், ஒரு சில நேரங்களில் வெளியூர்களுக்கு பயணப்பட வேண்டிய வாய்ப்புகளும் உண்டாகலாம். தந்தை வழி உறவுகளிடமிருந்து வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரலாம். இழுபறிகள் இல்லாத ஒரு நாளாகத்தான் இருக்கிறது. வழக்குகள் ஏதாவது இருந்தாலும் அந்த வழக்கில் இருந்து வரக்கூடிய தீர்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மகர ராசி அன்பர்களே, சொந்த வீடு கட்ட வேண்டிய யோகம் உண்டு. புதிதாக இடம் வாங்க வேண்டும், நிலம் வாங்க வேண்டும் என்கிற எண்ணங்களும் ஆசைகளும் அதிகரிக்கும். உங்களுடைய சிந்தனைகளும் வருமானத்தை நோக்கியே அதிகரிக்குங்க. அலுவலக ரீதியாக பணிபுரியக்கூடிய மற்ற நபர்கள் ஆதரவாக இருப்பாங்க. ஊழியர்களிடம் உங்களுக்கு நல்ல அனுசரணையான போக்கு இருக்கும். பணி செய்யக்கூடிய இடத்தில் மிக நெளிவு சுழிவாக நடந்து கொள்வீர்கள். மற்றவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்து மகிழ்வீர்கள். இழுபறியாக இருந்த வேலைகளை கூட நன்றாக சிந்தித்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. மனதில் நினைத்த காரியங்களை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பதால் மனதில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் குதூகலமும் நிறைந்த நாள். எண்ணிய வேலைகளை திறம்பட செய்து முடிப்பதால் மற்றவர்களிடம் உங்கள் மீதான நன்மதிப்பு அதிகரிக்கக்கூடும். குடும்ப நபர்களுடைய ஆதரவு வியாபாரத்திலும் தொழிலிலும் அதிகரிக்கலாங்க. வியாபார அபிவிருத்திக்குண்டான முயற்சிகள எண்ணங்கள் ஈடேறக்கூடும். கொடுக்கல் வாங்கல்
விஷயங்கள் சீரான போக்கிலேயே இருக்கும். வட்டிக்கு கடன் வாங்கி இருப்பவர்கள் அந்த பணத்தை திருப்பி செலுத்தக்கூடிய நிலையும், கடன் சார்பாக இருந்த நெருக்கடிகள் குறையுங்க. பணம் தொடர்பாக நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு ஏற்றபடி நல்ல ஒரு செய்திகள் வரும். நற்பண்புகள் அதிகரிக்கும். தலைமை பதவிகளில் ஏற்று நடத்தக்கூடிய ஒரு யோகம் உண்டு. எண்ணங்கள் அழகானால் எல்லாம் அழகாகும் என்பார்கள். இந்த நாள் தனம் நிறைந்த நாள், அதாவது பணவரவு அதிகரிக்கக்கூடிய நாளாகவே இருக்கிறது. மகர ராசி அன்பர்களே, குடும்ப நபர்களுடைய ஆதரவின் மூலம் சுப விசேஷங்கள், சுப காரியங்களில் பங்கு கொள்வீர்கள். வீட்டில் நடக்கக்கூடிய மங்களகரமான செயலுக்கு முன்னின்று வழி நடத்துவீர்கள். எண்ணிய காரியங்களை சரியாக செய்து முடிப்பதால் குடும்பத்தில் உங்கள் மீதான நன்மதிப்பு அதிகரிக்கும். உங்களுடைய மகனுக்கோ மக்களுக்கோ வேலை வாய்ப்பு தொடர்பான முயற்சிகள் கைகூடி வரப்போகிறது. மாணவர்களுக்கு படிப்பு நிலைப்பாடுகளில் ஏற்றம் பெறுவீர்கள். படிக்கக்கூடிய விஷயத்தில் கூடுதலான ஆர்வம் அதிகரிக்குங்க. எண்ணிய பாடங்களை சரியான நேரத்தில் முடிப்பதால் மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கூடுதலாக இருக்கும். நண்பர்களுடைய ஆதரவு மன மகிழ்வை உண்டு பண்ணும். உயர்ந்த படிப்பை படிக்க வேண்டும், உயர்ந்த துறைகளில் பணியாற்ற வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு செயல்படுவீர்கள். கல்லூரி மாணவர்களுக்கும் பள்ளி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் ஆசிரியர்களுடைய நல்ல கருத்துக்கள் உங்களுக்கு ஊக்கத்தை அதிகரிக்கக்கூடும். பெரியவர்கள் பெற்றோர்களுடைய ஆசிகளை பூரணமாக பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான அதிர்ஷ்டகரமான சுப ஹோரை நேரத்தில் செய்தால் நல்லது. சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரக ஓரைகள் சுப பலனை உண்டு பண்ணும். சுக்கிர ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து, அரசாங்கம் சார்ந்த விஷயங்களுக்கு ஏற்றது. பணம் சார்பாகவும் கல்வி தொடர்பாகவும் புதன் ஓரை நல்லது. தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் சுக்கிர ஓரை உத்தமம். குடும்பம் சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் ஓரை ஏற்றது. இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள். திருவோணம் நட்சத்திரக்காரர்களை இழுபறிகள் குறைய பெறுவீர்கள். ஆவட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சுபகோடி பலன்களை பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. கும்பராசி என்பவர்கள் இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். உங்களுடைய செயல்கள் சிறப்பாகவும் தன்னம்பிக்கையூட்டக்கூடிய வகையிலேயும் அனைத்து விதமான காரியங்களில் ஆர்வம் உண்டாக தன லாபம் பெற்று மகிழ்ச்சியுடன் நீங்கள் வாழ வேண்டும் என மனதார இறைவனை பிரார்த்திக்கிறோம். இந்த நாளில் விளையாட்டு தொடர்பான செயல்பாடுகள் ஆர்வம் அதிகரிக்குங்க. மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் பங்கு கொண்டால் வெற்றி பெறக்கூடிய நிலையும், கேளிக்கை தொடர்பான விளையாட்டுகளில் ஆர்வம் அதிகரிக்குங்க. வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய வகையில பயண வாய்ப்புகள் சாதகமாகவே இருக்கிறது. எண்ணிய காரியத்தை லட்சியத்துடன் நிறைவேற்றுவீர்கள். குறிக்கோளை வைத்து அதனோடு பயணிக்கக்கூடிய நிலையும், தன்னம்பிக்கையும் தைரியமும் நிறைந்தவராக காணப்படுவீர்கள். கும்பராசி என்பவர்களே, எதிலும் வெற்றி எங்கும் வெற்றி என்பது போல தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய ஒரு யோகமான அமைப்பு இருக்கிறது. இளைய உடன்பிறப்புகளுடைய குண நலன்களை அறிந்து கொண்டு அவர்களுடைய எண்ணத்திற்கு ஏற்றால் போல் தன்மைகளை அறிந்து செயல்படுவீங்க. ஓரளவிற்கு குடும்ப நபர்களுடைய அனுசரணையான போக்கு திருப்தியை உண்டாக்கி தருங்க. அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் மூலம் மாற்றங்கள் ஏற்படலாம். மனநிலையில் உங்களுக்கு நல்ல உற்சாகம் உண்டாகும். குழப்பங்கள் என்பது காணப்படாது. தெளிவுடன் நன்றாக சிந்திப்பீர்கள். எதிர்காலம் தொடர்பான விஷயங்களுக்கு முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கலாம். புதிய வாய்ப்புகள் வருவதால் மனதில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் குதூகலமும் நிறைந்த நாளாகத்தான் இருக்கும். வேலையில் ஈடுபாடு அதிகரிக்கும். பணம் சம்பந்தமான செயல்பாடுகளில் வெற்றி பெறுவீர்கள். கடன் சார்ந்த பிரச்சனைகளில் இருந்து விடுதலை பெறக்கூடும். வரவேண்டிய பணம் தகுந்த நேரத்திற்கு கைக்கு வந்து சேருவதால் எண்ணிய வேலைகளை சரியான நேரத்தில் முடிப்பீர்கள். யார் யாருக்கெல்லாம் நீங்கள் பணத்தை கொடுக்க வேண்டுமோ அவர்களிடம் சரியான வகையில் சேர்த்து விடுவீர்கள். இதனால் மன நிறைவும் சந்தோஷமும் கூடுதலாகவே காணப்படும். கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினானாம் இலங்கை வேந்தன் என்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு துயரத்தை அனுபவித்துக் கொண்டிருந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய காலம் பொற்காலமாகவே இருக்கும். இந்த நாள் வீடு மாற்றம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்குங்க. மனநிலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். வியாபாரம் தொடர்பாகவும் தொழில் நிமித்தமாகவும் ஒரு சில புதிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். ஏற்றம் பெறக்கூடிய நாள். எல்லா செயலிலுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை உண்டு. போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவீர்கள். மன தெளிவு நிறைந்த நாளாகத்தான் இருக்கிறது. இந்த நாள் சூரிய பகவான் வழிபாடு செய்தால் எண்ணத்தில் தெளிவும் ஆன்ம பலமும் மனோபலமும் கூடுதலாக காணப்படும். ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் ராகுகால நேரம், அதாவது 4:30 முதல் 6 மணிக்குள்ளாக இந்த நேரத்தில் ஸ்ரீ சரபேஸ்வரர் ஆலிங்கன ஸ்ரீ மகா பிரத்யங்கரா தேவி வழிபாடும் ஸ்ரீ துர்க்கையம்மன் வழிபாடு செய்வதால் உங்களுக்கு சகல நன்மைகள் உண்டாகும். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே என்னும் மந்திரத்தையும், ஓம் காத்தியாயனாய வித்மகே கன்யகுமாரி தீமகி தன்னோ துர்கே பிரசோதயாத் என்னும் மந்திரத்தையும் உச்சரிக்க கோடான கோடி பலன்களை பெறுவீர்கள். எதிரிகள் தொல்லைகள் நீங்கும். மறைமுகமாக உங்களுக்கு தொல்லைகள் கொடுத்திருந்தவர்கள் காணாமல் போய்விடுவார்கள். கடன் சார்ந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீர்கள். சூரியனை கண்ட பனி போல மறைந்துவிடும். அனைத்து பிரச்சனைகளும் காணல் நீர் போல நீங்கிவிடும். குடும்ப ஒற்றுமை இருக்கும். பிள்ளைகளால் செழிப்பும் மன நிம்மதியும் சந்தோஷமும் சௌபாகியமும் நிறைந்த நாளாகவே அமையக்கூடும். சுபகாரியம் தொடர்பான முயற்சிகளை மேற்கொண்டால் நன்மைகள் உண்டு. புதியதொரு வீடு வாங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு உண்டு. வாகன மாற்றங்கள் உண்டாகலாம். சொத்துக்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள்
உண்டாக்கும். பிள்ளைகளால் பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நடக்கும். மன திருப்தியும் சந்தோஷமும் நிறைந்த நாளாகவே அமைய பெறுவீர்கள். கும்பராசி அன்பர்களை உடல்நிலையில் நல்ல தேக ஆரோக்கியம் பலப்படுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும். பாசம் அதிகரிக்கும். அன்புடன் காணப்படுவீர்கள். இந்த நாள் உங்களுடைய ராசிப்படி பார்க்கும் பொழுது சுபஹோரைகள் நேரத்தில் முக்கியமான விஷயங்கள் செய்யுங்கள். வியாபாரமாகட்டும், தொழில் ரீதியாகட்டும், ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான விஷயங்கள், பங்கு சந்தையில் முதலீடு தொடர்பான காரியங்கள் அனைத்தையுமே ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஹோரைகள் அறிந்து நடப்பவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. ஆக சந்திரன், சுக்கிரன், செவ்வாய், புதன் இந்த 4 கிரக ஓரைகள் நல்ல பலனை உண்டு பண்ணும். குறிப்பாக பணம் சார்பான விஷயங்கள், கொடுக்கல் வாங்கல், கல்வி கற்க துவங்குதல் புதன் ஓரை சிறப்பு. தொழில் சம்பந்தமான முடிவுக்கு செவ்வாய் ஓரையும் சுக்கிர ஓரையும் நல்லது. குடும்பம் சார்பாக முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு புதன் ஓரை நல்லது. ஆக இந்த நாள் இனிமையான நாளாகவே அமைய பெறுவீர்கள். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்குங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களை அதிர்ஷ்டகரமான நாள் என்றே சொல்லலாம். விடுபட்ட வேலைகளை முடிப்பதாலும் உங்களுக்கு நல்ல ஆதாயம், தன லாபம் அதிகரிக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் உண்டாகும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சுபகோடி பலன்களை பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. மீனராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். எடுத்த காரியங்களை திருப்திகரமாகவும், எண்ணிய வேலைகளில் மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கூடுதலான லாபம் கிடைக்க வேண்டும் என மனதார இறைவனை நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். உணவு சம்பந்தமான செயல்பாடுகள்ல கட்டுப்பாடு வேணுங்க. உணவகம் வைத்து நடத்தக்கூடிய மீனராசி அன்பர்கள் பொருட்களுடைய தன்மைகளுக்கு ஏற்றாற்போல் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். வரக்கூடிய வாடிக்கையாளர்களிடம் அன்பாகவும் கனிவாகவும் பேசுதல் நல்லது. விற்பனையை அதிகரிப்பதற்கு முடிந்த வரையில் உங்களுடைய மேற்பார்வையிலேயே செய்தால் நல்லது உண்டாக்கும். வர்த்தகம் தொடர்பான காரியங்களில் சிந்தித்து செயல்பட வேண்டும். உங்களுடைய அன்றாட விஷயங்களில் கூட கவனமாக இருக்க வேண்டும். எந்த விஷயத்திற்காகவும் அதிகமாக பேசாமல் மௌனமாக இருப்பது நல்லது. வாக்குவாதங்களோ சண்டை சச்சரவுகளில் ஈடுபட வேண்டாம். உத்தியோக ரீதியாக மேல் அதிகாரிகளிடம் பேசும் பொழுது மிகுந்த பணிவுடனும் கனிவுடனும் நடந்து கொள்ள வேண்டும். குடும்ப நபர்களிடம் கூட பழைய விஷயங்களை பற்றியோ அல்லது எந்த விதமான பிரச்சனைகளை பற்றியோ எழுப்ப வேண்டாம். எந்த ஒரு தீர்வும் கிடைக்காத நாளாகத்தான் இருக்கிறது. ஆக பணம் சம்பந்தமான சம்பாதியம் தொடர்பாக உங்களுக்கு அதிக குழப்பங்கள் ஏற்படலாங்க. மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மந்தத்தன்மை சோர்வுகள் காணப்படக்கூடும். ஆக தெய்வீக வழிபாடு மேற்கொள்வது நல்லது. எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும் என்பார்கள். ஆக எண்ணத்தை தெளிவுபடுத்திக் கொள்வதற்கு தியானம், யோக பயிற்சிகளில் ஈடுபடுங்கள். தேவையற்ற எந்த விஷயத்தை பற்றியும் பிறரிடம் கொண்டு செல்லாதீர்கள். குறிப்பாக குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை நண்பர்களிடமோ அல்லது உங்களோடு பணிபுரியக்கூடிய நபர்களிடமோ உற்றார் உறவினர்களிடமோ வெளிப்படுத்தாதீர்கள். உங்களுடைய நன்மதிப்பு குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை பற்றியும் தெரியப்படுத்தாமல் இருப்பது நன்மைகளை உண்டாக்கி தரும். முடிந்த வரையில் ஆன்மீக எண்ணங்களை வளர்த்துக் கொள்வதும் உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்தால் நல்லது. மாலை வேலை 4:30 முதல் 6 மணி வரையில் மௌன விரதத்தை கடைபிடியுங்கள். மனதை ஒருமுகப்படுத்தி தியான நிலையில் அமர்ந்து இறை வழிபாடு செய்வதும் ஆலய பயணங்களை மேற்கொள்வது உங்களுக்கு ஓர் அளவிற்கு மன நிம்மதியை அதிகரிக்க செய்யுங்க. மாணவர்களை படிப்பினுடைய தன்மைகளை புரிந்து கொள்வதில் உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கலாம். மன தெளிவற்ற நிலையில் இருக்கும். ஞாபக சக்தி குறைவாக இருக்கும். நினைவாற்றலில் உங்களுக்கு ஒரு சில ஏற்ற இறக்கமான நிலையே இருக்கலாம். படித்ததை கூட நினைவில் வைத்துக் கொள்ள முடியாமல் மறதி என்பது உண்டாகி இருக்குங்க. ஆக எப்பொழுதும் நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பவர்களாக இருந்தாலும் இந்த நாளில் மந்தத்தன்மையோடு செயல்படுறதுனால ஒரு விதமான மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்களாம் கவனமாக செயல்படுங்கள். புதிய நபர்களிடம் தேவையற்ற வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். வாகன பயண நேரங்களில் பொறுமையும் நிதானம் எப்பொழுதும் அவசியம். வாடிக்கையாளர்களிடம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாள். விவேகமாக சிந்தித்து செயல்பட்டால் நன்மைகள் உண்டு. குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே வாக்குவாதங்கள் ஏற்படாமல் இருக்க பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். குழந்தைகளிடம் வெறுப்புணர்வை காட்டாமல் அன்பாக நடப்பதற்கு முயற்சியும் செய்யுங்கள். வீட்டில் பெரியவர்களிடம் மதிப்பு அளித்து பேசுதல் நல்லது. முடிந்த வரையில் சொத்து தொடர்பான பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கு இந்த காலம் அல்ல. ஆக வியாபார ரீதியாகவும் தொழில் நிமித்தமாகவும் கூட்டாளிகளிடம் பங்குதாரர்களிடம் பேசும் பொழுது அமைதி போக்கை கடைபிடிக்க வேண்டும். இந்த நாளில் ஒப்பந்தங்கள் செய்வது, பேச்சுவார்த்தைகளில் முடிவுகள் எடுப்பது, புதுமையான விஷயங்களை பற்றி பேசுவது, எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் முன்னெடுக்காதீர்கள். நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்று இருந்தால் எந்த துன்பங்களும் காணப்படாது. யாரை பற்றியும் விமர்சனமோ குற்றம் குறைகளையோ கூறாதீர்கள். பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். இந்த தினத்தில் தெய்வீக எண்ணம் மட்டுமே உங்களை காப்பாற்றும். இந்த நாளில் உங்களுடைய ராசிக்கான சுப ஓரைகளை அறிந்து கொள்ளுங்கள். சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிரன் இந்த 4 ஓரைகள் சுப பலனை கொண்டு பண்ணுங்க.
குரு ஓரைக்கில சிறப்பான நிகழ்ச்சிகள் செய்யலாம். சொத்து வாங்குவது விற்பது தொடர்பாகவும் அரசு சம்பந்தமான செயல்களுக்கு ஏற்றது. பணம் சார்பாக சுக்கிர ஓரைக்கும், கல்வி சம்பந்தமாக மாணவர்களுக்கு புதன் ஓரையும், செவ்வாய் மற்றும் புதன் ஓரையில் குரு ஓரையில் நீங்கள் எந்த ஒரு காரியங்களை செய்தாலும் நல்ல பலனை உண்டாக்குங்க. இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். நட்சத்திர பலன்கள்: புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை கட்டுப்பாடு வேண்டும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுமையான குணம் இருந்தால் உங்களுக்கு சகலமும் வசமாகும். நன்மைகள் நிறைந்த நாளாகவே அமைய பெறுவீர்கள். இந்த நாளில் தியானம் மற்றும் மூச்சு பயிற்சிகள் மூலமாக மன தெளிவு உண்டாகும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சுபகோடி பலன்களை பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளில் நவ கிரகங்களுடைய நல்லாசி பூரணமாக கிடைக்கப்பெற்று எண்ணிய காரியங்கள் யாவும் அவர்களுடைய ராசிப்படி இனிமையாக நடைபெற வேண்டும் என வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். நற்பவி நற்பவி நற்பவி. முக்கியமான செய்தி: நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.